ரொம்ப ரொம்ப அன்பான மனைவி. நான் பண்ற செலவுகளை வந்துட்டு அடிக்கடி குத்தி காட்டுவா. எதுக்கு எடுத்தாலுமே அது ஒரு கம்பேரிசன் இருக்கும். அப்பா வச்சு சொல்றது வந்து வீடு சுத்தமா வச்சிருப்பாங்க சார். வீடெல்லாம் நான் சொல்லவா? சொல்லுங்க. வீடு அதுக்கு சுத்தம் தானே கூப்பிட்டுருக்காங்க. சொல்லுங்க. மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுட்டே வருவாங்க எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்குன்னா. ரொம்ப லெத்தாஜிக்கலா வர்றது. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா அது ஒரு பயங்கரமா பார்த்து ஒரு ட்ரெடிஷ்னலா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப கேஷுவலா இருக்குது. ரொம்ப கேஷுவலா, அதாவது நைட்டி போட்டு கூட வருவாங்க சில டைம்ல. அந்த அளவுக்குன்னா பாத்துங்களேன். இவன் புடவை எடுக்க போறோம் சார் கல்யாணத்துக்கு. என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்கன்னா டைட் ஜீனு டிஷர்ட்டு. அவங்க கஸ்டம்ஸ்லாம் தெரியாது. ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 10-20 பேர் வருவாங்கன்றதே எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஊரே வந்திருக்கு. ஜீன்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு போனேன். பெரியப்பா வந்து பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கல்யாணம் பொண்ணுங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க. இவங்க தான் அப்படின்னு. அப்படிங்களா, ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க புடவை எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சோடனே எங்க சதீஷ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே பெரியப்பா கேட்குறேன் சதீஷ் எங்கன்னொடனே நான் அங்கே எங்கேயோ நிற்கிறேன். ஏய் சதீஷ் உங்க பெரியப்பா கூப்பிட்றாரு படுறா அப்படின்னு நான் வந்து இவங்க தான் ஒரு பெரியப்பா அதிலே தெரிஞ்சிச்சு பையன் வந்து நல்லா வந்துருவான். இனிமே பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்திருக்காங்களா, அதனால நல்லா வந்துருவான்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. சரி, ஓகே.